வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஈட்டார் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே 200 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு உபரி நீர் திறப்பு 16,709 கன அடியிலிருந்து 20,319 கன அடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தலைமை செயலாளருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் ஸ்மித் ஆண்டில் அவர்கள் ஈட்டி எறிதல் பிரிவில் தொடர்ந்து 2வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் 3 நாள் சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று துவங்குகிறது. நாட்டில் முப்படைகளின் பலத்தை அதிகரிக்க 1,45,000 கோடி மதிப்பிலான 10 இராணுவ உபகரணங்கள், தடவாளங்கள் கையகப்படுத்தும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. வகுப்புகளுக்கு மாணவர்கள் வராமல் தேர்வெழுத வைக்கும் பிஎட் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாது அணையால் தமிழகத்துக்கே அதிக பயன் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரையிலிருந்து இரவு வேளையில் தாம்பரம் வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் வருகின்ற 5ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரத்தில் இடையிலான தடத்தில் 23 மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்து சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள வ.உ.சி. துறைமுகத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித் தேர்வர்களாக கலந்து கொள்ள இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 3 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 1 லட்சம் பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் என்று அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 59% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீ சிவன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் குடும்ப அட்டை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சிகாகோ நகருக்கு சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக புருனே மற்றும் சிங்கப்பூரிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சீமான் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் விசாரணையை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது வருகின்ற 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.